வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். SPM தேர்வில் மாணவர்களின் சாதனை. தங்களின் தொடக்கநிலை கல்வியை தமிழ் பள்ளியில் தொடங்கி இடைநிலை பள்ளியில் கல்வி தொடங்கிய இந்திய மாணவ மாணவியர்களின் SPM தேர்வின் சிறந்த நிலையை அடைந்துள்ளனர். ராஜு இப்போ சுங்கைப்பாரி ஆண்கள் இடைநிலை பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர். இன்று 2025ற்கான SPM முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது. இதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். காரணம், இந்த பள்ளி சுங்கைப்பாரி ஆண்கள் இடைநிலை பள்ளி புந்தோங் வட்டாரத்தில் மிகவும் பழமை வாங்கிய பள்ளி. நிறைய தலைவர்களை, நிறைய பட்டதாரிகளை உருவாக்கிய பள்ளி. அவ்வகையில் இந்த வருடமும் ஒரு சிறப்பான அடைவு நிலையை பதிவு செய்திருக்கும். கடந்த ஆண்டை காட்டிலும் சிறந்த அடைவு நிலை இந்த ஆண்டு பதிவு செய்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக ஒரு மாணவர் 12A, ஒரு மாணவர் 9A, 2 மாணவர்கள் 8A என்று நிறைய மாணவர்கள், குறிப்பாக தேசிய மொழியில் 100 விழுக்காடு தேர்ச்சியும், தமிழ் மொழி மற்றும் 13 பாடங்களில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் பேரா மாநிலத்தில் ஏபோ சுங்கைபாரி வழியில் உள்ள ஸ்ரீ புத்ரி பெண்கள் மற்றும் ஆண்கள் இடைநிலை பள்ளியில் SPM தேர்வில் இந்திய மாணவர்களின் சாதனை தொடர்கிறது. Saya Ahmad Rizaldin bin Hussein, pengetua SMK Sungai Pari, Ipoh Perak, mengucapkan tahniah kepada calon-calon SPM tahun 2025 kerana telah mencapai kejayaan yang sangat hebat, yang sangat baik, yang mana mereka telah membuktikan bahawa mereka juga boleh 100% lulus bahasa Melayu walaupun mereka ini adalah majoritinya daripada kaum India. அந்த இரு பள்ளிகளிலும் 98 விழுக்காடு இந்திய மாணவ மாணவர்களின் கல்வி கற்று வருகிறார்கள். வணக்கம், நான் டாக்டர் மணிராஜன், YDP PIBG, முன்னாள் YDP PIBG, ஸ்கோலா மடங்கா ஸ்ரீ புத்ரி. இதில் அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கூலில் வந்து 99% வந்து இந்தியன் மாணவர் படிக்கிறாங்க. தமிழ் ஸ்கூல்லேருந்து வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, ஸ்கோலா முண்டங்காக்கு. இங்கே இந்த வருஷம் ஒரு ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்க நல்லா செஞ்சுருக்காங்க. முக்கியமாக பார்த்தோமா, இந்த தமிழ் மொழியிலையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த தமிழ் ஸ்கூலில் வர மாணவர் ரொம்ப பேர் இங்கே இருக்கிறனால அந்த தமிழ் மொழியும், அது சஸ்திரான் தமிழ் சொல்லுவாங்களே, அதுலேயும் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு பெற்றோரோட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட ஒத்துழைப்பு முழுமையாக இருக்குது. அடுத்து ஸ்கூல் தலைமைத்துவமும் நல்ல டீச்சருங்க நல்லா உதவி செஞ்சு பிள்ளைங்களை நல்ல வழிக்கு கொண்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வர YDP மிஸ்டர் ராஜ்குமார் இங்கே இருக்கார். அடுத்து அவர் தலைமையில் அவர் கீழே ஒன்றும் நல்லா செய்வாங்க. பெற்றோர்கள் தயவு செஞ்சு பிள்ளைங்களை இந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும். இவர்கள் அனைவரும் தங்களின் தொடக்க கல்வியை தமிழ் பள்ளியில் பயின்றவர் ஆவர். மேலும் இப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க பொறுப்பாளர்கள் பள்ளி மாணவர்களின் வளர்ச்சி குறித்து பெருமை அடைந்தனர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ்குமார் சுப்பிரமணியன். நான் வந்து இங்கே SMK ஸ்ரீ புத்ரியோட PIBG YDP. இந்த வருஷம் SPM பார்த்திங்கன்னா வந்து நம்ம பள்ளி வந்துட்டு நல்லா சிறப்பாக புள்ளி எடுத்துருக்குறாங்க. ஏறக்குறைய 94.29 விழுக்காடு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே பள்ளியில் படிக்கிற மாணவர்களெல்லாம் வந்துட்டு தமிழ் பள்ளியிலேருந்து வந்த மாணவர் தான். அக்கம் பக்கம் தமிழ் பள்ளியில் இருந்த மாணவர்கள். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா வந்துட்டு தமிழ் பள்ளியில் உள்ள மாணவர்கள் நல்லா சிறப்பாக சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன வேண்டிக் கொள்கிறேன்னா, தயவு செஞ்சு தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்க. தமிழ் பள்ளியில் வர மாணவர்கள் வந்து நல்லா சிறந்த நிலைமையில் முன்னேறுவாங்கன்ட்டு நான் நம்புகிறேங்க. நன்றி, வணக்கம். 100 விழுக்காடு இந்திய மாணவர்கள் தமிழ் பாடத்தில் தேர்ச்சி அடைந்ததோடு தேசிய மொழி உட்பட இதர பாடங்களில் சிறந்த மதிப்பெண்களை அடைந்தனர். இதில் சுங்கைபாரி ஆண்கள் இடைநிலை பள்ளியில் ஷண்முகவாணன் 12A, சுரேந்திரன் 9A, முகமது சீடா, முகமது ரிசாஸ் மோசாஸ் 8A மதிப்பெண்களை பெற்றதோடு இதர மாணவர்களும் சிறப்பு பள்ளிகளை பெற்றனர். நான் ஷண்முகவண்ணன் பூனபாலன். என் தந்தையின் பெயர் திரு பூனபாலன், தாயின் பெயர் திருமதி ஆண்டாள். தமிழ் பள்ளி அரசினர் தமிழ் பள்ளியில் பயில்றேன். இப்போ வந்து சுங்கைப்பாரி இடைநிலை பள்ளியில் பயில்றேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு தமிழ் பள்ளி மாணவன், நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் எங்கே சாதிக்க போகிறான் அப்படின்னு. ஆனால் இன்று சுங்கைப்பாரி இடைநிலை பள்ளியிலேயே ஒரு சிறந்த மாணவனாக விளங்குகிறேன்னா அதுக்கு தமிழ் பள்ளியும் ஒரு சிறந்த அடித்தளமாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என் பேர் சுரேந்திரன் சுந்தர். என் அம்மா பேர் லட்சுமி. எங்கள் அப்பா பேர் திரு சுந்தர். எங்கள் அப்பா தொழிற்சாலையில் வேலை செய்கிறாரு. எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. நான் SMK சுங்கைப்பாரி இப்போ இடைநிலை பள்ளியில் பயில்கிறேன். நான் SPMல 9A 2B+ எடுத்திருக்கேன். இதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என் அம்மா அப்பாவும், அக்கா, ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி முதல்வர் ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்க. என் பேர் முகமது ஜிடான். இது எங்கள் அப்பா மோசஸ். இது எங்கள் அம்மா சித்தி நொரைசா. நான் வந்து சுங்கைப்பாரி
இடைநிலை பள்ளியில் படித்த ஒரு மாணவன் Form 5. நான் எஸ்பிஎம் இங்கே எடுத்து நான் 8 எடுத்திருக்கேன். கஷ்டப்பட்டு நான் இந்த எஸ்பிஎம்மில் படித்து கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா அப்பாக்காக பேர் சேர்த்து கொடுக்க பார்த்துருக்கேன். அவங்க கொடுத்த ஆசீர்வாதனாலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த ரிசல்ட் கிடச்சதுனால ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். என் பேர் சிதம்பரேசன், தகப்பனார் பேர் குமரேசன். நான் தொடக்கப்பள்ளி வந்து தேசிய வகை செட்டியார் தமிழ் பள்ளியில் படித்து இடைநிலை பள்ளி ஏசிஎஸ் பள்ளியில் படித்து இன்று என்னுடைய எஸ்பிஎம் தேர்வின் தேர்வு வெளியாகிருக்கு. அதில் வந்து நான் 9 Aக்கள் 1 B எடுத்திருக்கேன். இதனிடையே ஸ்ரீ புத்ரி பெண்கள் இடைநிலைப் பள்ளியில் எஸ்பிஎம் தேர்வினை எழுதிய கஜினேஸ்வரி 10A, ஜெயசாதனா 10A, லட்சுமிதா 9A பெற்றதோடு இதர மாணவிகளும் சிறந்த புள்ளிகளை பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பெயர் ஜெயசாதனா முருகன். என் தந்தையாரின் பெயர் முருகன், திருமுருகன். என் அம்மாவின் பெயர் திருமதி ஜெயந்தி. நான் ஆரம்ப பள்ளியில் சென்ட் ஃபிலோமினா தமிழ் பள்ளியில் பயின்றேன். இப்பொழுது சுங்காய்பாரி ஸ்ரீபுத்ரியில் இருக்கும் இடைநிலை பள்ளியில் பயின்று எஸ்பிஎம்மில் 10 Aக்களை பெற்று 1 Bயை பெற்றுள்ளேன். தமிழ் மொழியிலும் தமிழ் இலக்கியத்திலும் Aக்கள் எடுத்துள்ளேன். என் பேர் ரிஷிகா பிரியா பிரபாகரன். நான் SMK புக்கெட் ஜம்புவில் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நான் எஸ்பிஎம்மில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் எடுத்திருக்க காரணம் வந்து நான் அன்னைக்கும் படித்தேன். கிளாஸில் நான் எப்போவும் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அண்ட் டிசிப்ளின்டாக இருப்பேன். நான் 9 A எடுத்திருக்கேன். தமிழ் மொழியில் வந்து A எடுத்திருக்கேன். எங்கள் அம்மாவின் பெயர் வந்து விமலா தேவி, எங்கள் அப்பாவின் பெயர் சரவணன். நான் SMK ஸ்ரீபுத்தியில் பயில்கிறேன். முதல்நிலை பள்ளி வந்து SCKT சென்ட் ஃபிலோமினா பள்ளி. தமிழ் A பெற்றது வந்து என்னோட ஆசிரியர்களான் காரணமாக இருப்பார்கள். அதுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கிறேன் எல்லாருக்கும். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதிகளாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.